ஸ்பீக்கர்ஸ்லாம் நம்ம கார்ல மாத்தலாமா, மாத்துனா வாரண்டில ஏதாவது இஷ்யூஸ் வருமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியா இருக்கும். ஆக்சுவலா உடுக்கு அடிக்கிற சவுண்ட்லாம் ஏதோ பின்னாடி சீட்ல ஒருத்தர் உட்காந்து அடிக்கிற மாதிரியே இருக்கு. ஸோ நீங்க வாங்கக்கூடிய எல்லா புது கார்லயுமே வந்து மியூசிக் சிஸ்டம் அப்படிங்கிறது இன்பில்டா வந்துருது. ஆனா ஆடியோ சூப்பரா இருக்கா அப்படின்னு கேட்டா சத்தியமா இல்லை. காருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50% சவுண்டு வச்சோடனே ஸ்பீக்கர்ஸ்லாம் இறையிற மாதிரி இருக்கு. ஸ்பீக்கர்லாம் அப்கிரேட் பண்ணலாமா, பண்ணக்கூடாதா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியும் உங்களுக்குள்ள இருக்கும். ஸோ அப்படி மாத்துறதா இருந்தால் எங்கே மாத்துறது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கும். ஸோ அதுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய டெசிபல் ஆட்டோ ஹப்ல தான் வந்து இருந்துட்டு இருக்கோம். ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் குவாலிட்டி ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே இவங்கள்ட்ட அவைலபிளாக இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஜெர்மன் மேடு ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்பீக்கர்ஸ் வந்து இவங்கள்ட்ட அவைலபிளாக இருக்கு. ஸோ இதை மாத்துறது மூலியமா பார்த்தீங்க அப்படின்னா உங்க காரோட ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸை கம்ப்ளீட்டாக மாற்ற முடியும். ஸோ என்னோட சாண்ட்ரோவுக்குமே வந்து நான் மியூசிக் சிஸ்டம் அப்கிரேட் பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன். ஸோ இந்த கடையை நமக்கு ரெஃபர் பண்ணது யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மிஸ்டர் கௌரி சங்கர் ப்ரோ தான் நமக்கு இந்த கடையை வந்து ரெஃபர் பண்ணாரு. ஸோ ஆல்ரெடி அவரோட கார்லையுமே வந்து இந்த கடையில் தான் ஆக்சரிஸ் எல்லாமே போட்டிருக்காரு. ஸோ அதனால தான் நமக்கு ரெஃபர் பண்ணாரு. ஸோ வாங்க உள்ளே போவோம். என்ன மாதிரியான குவாலிட்டியில் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, அதோட காஸ்ட்லாம் எவ்வளவு அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சுப்போம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ நம்ம காரில் இருக்கக்கூடிய மியூசிக் சிஸ்டம் சுமாராக ஒரு 10 வருஷ பழைய மியூசிக் சிஸ்டம் தான் இருக்குது. ஸ்பீக்கர்ஸ் ஆல்சோ இதை அப்கிரேட் பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன். வீடியோட எண்டில் என்னெல்லாம் அப்கிரேட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகே வீலர்ஸ், ஆக்சுவலாக டெசிபல் ஆடியோ ஹப்போட உரிமையாளர் பூபதி சார் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். சார் ஆக்சுவலாக கௌரி சங்கர் தான் நம்மளுக்கு உங்களை வந்து சொன்னாங்க, நீங்கள் இங்கே போனீங்கன்னா ஆடியோ ரொம்ப சூப்பராக பண்ணுறாங்க. ஸோ ஏன்னா ஒரு கார்லேயும் நான் கேட்டு பார்த்தேன், அவரோட ஃப்ரான்ஸ்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா சவுண்ட்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக ஸ்பீக்கர்ஸ் தான் மாற்றிருக்காருன்னு நினைக்கிறேன், பட் அதுவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதனால தான் என் காருக்கும் ஓகே இங்கேயே பண்ணலாம் அப்படின்றதுக்காக வந்தேன். இப்போ ஒரு கஸ்டமர் வந்து இப்போ ஏன்னா எல்லா காருமே பார்த்தீங்கன்னா டச் ஸ்க்ரீனோட வந்துடுது, இல்லை மியூசிக் சிஸ்டம் இல்லாத கார்ஸே இல்லை, எல்லாமே வந்து கம்பெனி ஃபிட்டடாக வாங்கணும்னு தான் நினைக்கிறாங்க. பட் வாங்கினதுக்கப்புறம் என்ன யோசிக்கிறாங்கன்னா அந்த சவுண்டு சரியில்லையே, ஸ்பீக்கர்ஸ்லாம் இன்னும் குவாலிட்டியாக இருந்தால் பெட்டராக இருக்குமே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்படி வராங்க அப்படின்னா அவங்களுக்கு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது ஃபஸ்ட்டு வந்து ஸ்பீக்கர்ஸ்லாம் நம்ம காரில் மாற்றலாமா, மாற்றினா வாரண்டியில் ஏதாவது இஷ்யூஸ் வருமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கும். ஸோ அது முதல்ல மாற்றலாங்களா? அது தாராளமாக மாற்றலாங்க, மாற்றக்கூடாதுன்னு இல்லை. என்னன்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஓஇ சிஸ்டம்ஸ் பொறுத்தளவுக்கு எந்த காம்ப்ரமைஸுமே இருக்காது. ஓகே, சிஸ்டம் பொறுத்தளவுக்கு 90% காம்ப்ரமைஸ் அவங்க பண்ண மாட்டாங்க. இட் வில் பி குட் ஒன்லி. ஏன்னா அதிலே ஆப்பிள் கார்ப்ளே ஆகட்டும் எல்லா ஃபீச்சர்ஸும் டாப் நாச் ஃபீச்சர்ஸ். இப்போ நிறைய அட்வான்ஸ்ட் அடாஸ் ஃபீச்சர்ஸ் அது நிறைய அட்வான்ஸாக கொண்டு வந்துருக்காங்க, மல்டிபிள் ஸ்பீக்கர்ஸ் லெவல்ஸ் கொண்டு வந்துருக்காங்க. பட் ஆனால் அவங்க காம்ப்ரமைஸ் ஆகிற இடம் எங்கன்னா ஸ்பீக்கர்ஸ். ஓகே ஓகே, ஸ்பீக்கர்ஸ் வந்து ஏன்னா ஸ்பீக்கர் தான் ரொம்ப காஸ்ட்லி. நீங்க எந்த அளவுக்கு அது காஸ்ட்லியா நம்ம கொடுக்க போறோமோ அந்த அளவுக்கு அது அவுட்புட் கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். கண்டிப்பா. ஸோ அது வந்து அதை அவங்க ஓவரால் காஸ்ட் கட்டிங்காக ஸ்பீக்கர்ஸ் வந்து பேசிக்காக கொடுப்பாங்க. ஸோ அதுல என்ன அவுட்புட், அது அந்த ஸ்பீக்கர் என்ன அவுட்புட் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவன் அந்த ஹெட் யூனிட்டையும் டிசைன் பண்ணுவான். ஓகே. பட் ஹெட் யூனிட் என்னன்னா நமக்கு அது வந்து சிக்னல் கிளீனா இருந்தா போதும். அதுதான் அந்த ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் வந்து நல்லா இருந்தா போதும், வேற ஒன்றும் நமக்கு அது தேவையில்லை. அதுல பவரா இருக்கு பவரா இல்லை, தட் இஸ் டிஃப்ரெண்ட். அதை நம்ம எப்படி வேணா என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இனிஷியல் ஸ்டேஜ்ல ஸ்பீக்கர்ஸ் மாத்தலாம்னா மாத்தலாம், வாரண்டி வாய்ட்லாம் ஆகாம பண்ண முடியும். ஓகே, லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ். அது வந்து எப்படி அவங்க பண்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கு. இப்போ நம்ம எப்படி பண்றோம்னா இப்போ எங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஹுண்டாயோட ஆப்போசிட் சாக்கெட், ஸ்பீக்கர் சாக்கெட். ஓகே ஓகே. ஸோ இது வந்து இது வந்து மேல் கனெக்டர். இப்போ நம்ம ஓஇ சிஸ்டத்துல வந்து ஐ மீன் கார்ல ஒரிஜினல் கார்ல வந்து ஒரு ஃபீமேல் கனெக்டர் தான் அதுல இருக்கும். அப்போ ஸ்பீக்கர்ல டைரக்டா அவங்க ஸ்பீக்கர்ஸ் சாக்கெட் இருக்கும், அவங்க அந்த ஓஇ சாக்கெட் வந்து டைரக்டா ஸ்பீக்கர்ஸ் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது அப்படிதான் இருக்கும். ஸோ நம்ம சப்போஸ் நம்ம ஆஃப்டர் மார்க்கெட்ல மாட்டணும் அப்படின்னா ஒயர் கட் பண்ணி தான் நம்ம தனியா பண்ணுவாங்க எல்லாரும். பட் ஆனா நம்மகிட்ட என்ன ஒரு ஆப்ஷன் இருக்குன்னா இந்த மாதிரி சாக்கெட்ஸ் வந்து ஆடியோ சாக்கெட்ஸ் வந்து ஸ்பீக்கர் சாக்கெட்ஸ் வந்து எல்லா பிராண்ட்ஸ்க்குமே எங்கிட்ட அவைலபிள். ஓகே ஓகே, மோஸ்ட் ஆஃப் த கார்ஸ்க்கு அவைலபிள் இருக்கு. ஸோ இதை நாங்கள் வந்து ஒரிஜினல் சாக்கெட்ல கொடுத்துட்டு இந்த எண்டு வந்து ஸ்பீக்கர்ஸ்ல கனெக்ட் பண்ணிடுவோம். ஓகே. ஸோ எப்படி வேணா அது பண்ணலாம். இது வந்து ஒரு டிஎஸ்பிக்கு இன்புட்டாகவும் எடுக்க முடியும், டைரக்டா ஸ்பீக்கர்ஸும் மாட்ட முடியும். ஸோ அதனால தான் எங்கே ஒயர் கட்டு எங்கே ஒயர் டேம்பரும் இல்லாம பண்றதுக்கு முன்னாடி இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஓகே. ஸோ இதை வச்சு தான் நாங்கள் பண்றோம். ஓகே. அப்போ வாரண்டி இஷ்யூஸ்ன்றது கார்ஸுக்கு வராது. என்னன்னா உங்களுக்கு இப்போ ஸ்பீக்கர்ஸ் மட்டும் மாத்திரக்கு இந்த சாக்கெட் யூஸ் பண்றோம். இதே நீங்க ஆம்பிளிஃபயர் டிஎஸ்பி எல்லாமே யூஸ் பண்ணும்போது ஒயரிங் எல்லாமே நாங்கள் தனியாக தான் போறோம். ஓஇ ஒயரை எந்த டிஸ்டர்பன்ஸோ எந்த டேம்பருமே பண்ண போறது இல்லை. எல்லாமே
நீங்க பவர் கேபிள் ஆகட்டும், ஒரு ஆர்சி கேபிள் ஆகட்டும், ஸ்பீக்கர்ஸ் கேபிள் ஆகட்டும், எல்லாமே நம்ம தனியாக தான் போடுறோம். ஓகே. எல்லாமே அந்த கேபிள்ஸும் தனியாக லே பண்ணுறோம். ஸோ அதனால நம்மளுக்கு அது வாரண்டிக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. சரி சார். இப்போ ரெண்டாவது முக்கியமானது, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் வந்து கௌரி சங்கர் சொன்ன வரைக்கும் ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டி ஸ்பீக்கர்ஸ் வந்து உங்கள்கிட்ட கிடைக்கும் அப்படின்னாரு. ஸோ நான் உள்ளே வந்து பார்த்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்வலாக ஒரு அக்சரிஸ் கிடைக்கல நுழைஞ்சோடனே இந்த பயனியர் இந்த மாதிரியான ஸ்பீக்கர்ஸ் தான் நம்ம வந்து பார்ப்போம். ஜேவிசி, பயனியர் இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸு. பட் இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து சில ஸ்பீக்கர்ஸோட பிராண்ட் எனக்கே பர்சனலாக சொல்லணும்னா தெரியல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ என்னென்ன ஸ்பீக்கர்ஸ் உங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குது? நாங்கள் ஏன் அது ஒரு ஏன் அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் பிராண்ட்ஸ் வந்து நம்ம ஏன் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு, நார்மலாக ஒரு யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட் ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே. அதுக்காக தான் அதை சூஸ் பண்ணுறோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, எல்லாருமே அதை பண்றாங்க, நம்ம என்ன ஸ்பெஷல்? ஓகே, கரெக்ட். நம்மளோட தேடுதல்ங்கிறது வந்து என்னைக்குமே அது நிறுத்த போறது இல்லை. கண்டிப்பா. கோ பியாண்ட் இன்னும் என்ன வேற ப்ராடக்ட் இருக்கு. நமக்கு இன்னொரு மெயின் மோட்டோ என்னன்னா, இப்போ நீங்க ஒரு பிராண்டோட ஸ்பீக்கர்ஸ் எடுக்கிறீங்க, அது இந்த ரேட் வருது. ஏன்னா அது வந்து ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ்டான ப்ராடக்டா இருக்கலாம். நான் எந்த பிராண்டையும் மென்ஷன் பண்ண விரும்பல. ஐ டோன்ட் வாண்ட் டு டெஸ்ட்ராய் தி பிராண்ட் நேம். ஸோ அப்படிலாம் நம்ம அது பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு அந்த 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 ஸ்பீக்கர் ஆகட்டும், ஆம்பிளிஃபையர் ஆகட்டும், அது வர்த்தாங்கிறது ஃபர்ஸ்ட் பார்க்கணும். கண்டிப்பா. ஏன்னா அவங்க வந்து எல்லா எலிமெண்ட்ஸுமே அந்த காஸ்ட்ல தான் இன்வால்வ் பண்ணுவாங்க. அட்வர்டைசிங் ஆகட்டும், பிராண்ட் ப்ரொமோஷன் எல்லாமே அப்படிதான் இருக்கும். கண்டிப்பா. ஸோ இப்போ நாங்க யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொமோஷனே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், இது ஒசைல்னு ஒரு ஃப்ரெஞ்ச் பிராண்ட். ஓகே. ஸோ இந்த ஸ்பீக்கர் இதுதான் நாங்க பிரதானமா யூஸ் பண்ற ஸ்பீக்கர்ஸ். இப்போ இது என்ட்ரி லெவல் இருக்கு, மிட் ரேஞ்ச் இருக்கு, ஹை ரெண்ட் இருக்கு. ஓகே. ஓகே. ஸோ இது பாத்தீங்கன்னா இது என்ட்ரி லெவல் ஸ்பீக்கர்ஸ். ஆனா இதனோட அவுட்புட் பாத்தீங்கன்னா ஒரு பாப்புலர் பிராண்ட்ல ஒரு மிட் ரேஞ்ச் செக்மெண்ட் அந்த குவாலிட்டி இந்த ஸ்பீக்கர்ஸ் கொடுக்கும். ஓகே. ஓகே. பிரைஸும் நம்மளுக்கு வேணும், பிரைஸும் கம்மியா இருக்கணும், குவாலிட்டி இருக்கணும். ஏன்னா இவங்க வந்து எந்த பிராண்ட் ப்ரமோஷனும் அதையெல்லாம் பாக்குறது இல்ல. அவங்க கான்சென்ட்ரேட் பண்றது ஒன்லி ஆன் குவாலிட்டி. ஓகே. சோ இந்த பிராண்டை யாருக்குமே தெரியாது. இதுதான் நம்ம ஜிஎஸ் அவரோட வண்டியிலயும் நம்ம இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். சோ அதுல பெரிய என்ஹான்ஸ்மெண்ட்ல வெறும் ஸ்பீக்கர்ஸ் மட்டும் அப்டேட் பண்ணோம். அதுக்கே அதுல அவுட்புட் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. சோ அதனால வந்து நம்ம வந்து எங்க எந்தெந்த ப்ராடக்ட்லாம் வந்து ப்ரைஸும் கம்மியா கிடைக்கும், குவாலிட்டி எங்கேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணாத ப்ராடக்ட்டை வந்து நம்ம டெக்னிக்கலா ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அதை ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணி அந்த பிராண்ட்ஸை நம்ம கொண்டு வரோம். சிலது வந்து இப்போ இந்த பிராண்ட்ல பாத்தீங்கன்னா என்னோட டிஸ்ட்ரிபியூஷன் செட்ல இருக்கு. இன்னொன்னு ESX ஒரு பிராண்ட் பண்றோம், அது ஜெர்மன், அது கொஞ்சம் பிரீமியம் செக்மெண்ட், இது என்ட்ரி லெவல் செக்மெண்ட். ஸோ அதுக்கு போகும்போது அதனோட குவாலிட்டி வேற மாதிரி இருக்கும். இது இந்த பிரைஸ் பாயிண்ட், இது 12,000 rupees எம்ஆர்பி இந்த காம்பனன்ட். இதனோட இந்த பிரைஸ் பாயிண்ட்ல இதனோட குவாலிட்டி வேற லெவல். ஆமா, டியூட்டரும் இது வந்து காம்பனன்ட் ஸ்பீக்கர்ஸ்ங்க. ஸோ இது டியூட்டர் தனியா வந்துடும். இது 1 inch டியூட்டர், இது வந்து மிட் ரேஞ்ச் ஸ்பீக்கர், மிட் ஊஃபர் சொல்லுவோம். ஸோ காம்பனன்ட் ஸ்பீக்கர்ஸ் இது. ஸோ இதுதான் என்ட்ரி லெவல். இதுக்கு அடுத்த லெவல்ஸ் இருக்கு, எல்லாமே அவைலபிள் இருக்கு. ஸோ இது வந்து ஸ்பீக்கர்ஸுங்க. இப்போ இதே பாத்தீங்கன்னா இப்போ நார்மலா இதுக்கு அடுத்த அப்கிரேட் பாத்தீங்கன்னா ஆம்பிளிஃபையர்ஸ் இன்ஸ்டால் பண்ணுவோம். ஆம்பிளிஃபையர்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே இவ்ளோ பெருசு பேஸ் அடைக்கும், இந்த மாதிரி நிறைய கன்சென்ட் இருக்கு. அதனாலதான் நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா, இது வந்து இது சவுண்ட் டிஜிட்டல்னு சொல்லிட்டு இது ஒரு பிரேசிலியன் பிராண்டுங்க. பாத்தீங்கன்னா இதனோட ஜஸ்ட் இந்த பாம், இது ஒரு 4 channel ஆம்பிளிஃபையர், 2 ohmsல 100 watt அது ப்ரொடியூஸ் பண்ணும். சோ இதனோட அவுட்புட் லெவல்ல வேற லெவல். இதுதான் என்னோட பேசிக் ஆம்பிளிஃபையர், 4 channel ஆம்பிளிஃபையர். நாங்க இதுதான் பேசிக்கா இன்ஸ்டால் பண்றது. இதனோட அவுட்புட்ல பாத்தீங்கன்னா ஏன் நாங்க இதுக்கு மேட்ச் பண்றோம்னா, இது 65 watts RMS, இது 66 watts RMS, 4 ohmsல கொடுக்குது. இதே நீங்க 2 ohm ஸ்பீக்கர்ஸ் மாட்டினீங்கன்னா 100 watt கொடுக்கும். சோ அதனோட அவுட்புட் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். சோ இந்த ஸ்பீக்கருக்கு இதுக்கு ஆம்பிள் பவர் இதுல இருக்கு. சோ இதுக்கு இடத்தையும் அடைக்காது, பவரும் எனஃபா இருக்கு, குவாலிட்டி காம்ப்ரமைஸ் இல்ல, எல்லாமே சூப்பரா இருக்கு. பிரைஸும் ரொம்ப நாமினல் பிரைஸ் தான் இருக்கு. 15,000 தான் எம்ஆர்பி இது. ஸோ டிஸ்கவுண்ட்ஸும் இங்கே அப்ளிகபிள் இருக்கு. ஸோ அதனால வந்து இது போதுமானது. உங்களுக்கு இதுல சீட் கடியில் நம்ம பின்னாடி நீங்க ரேக் அடிச்சு அதுக்கு தனியா எக்ஸ்பென்ஸ் ஆகும். ஃபுல்லா நீங்க உடன் ரேக் அடிச்சு அதுல ஆம்பிளிஃபையர்ஸ் எல்லாம் பின்னாடி கொண்டு இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருந்தா அது தனியா எக்ஸ்பென்ஸ் ஆகும். ஸோ அந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாம் அதுல அவாய்ட் பண்ணிடலாம். சூப்பர். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றோம். இதே மோனோ ஆம்பிளிஃபையர் பாத்தீங்கன்னா அதுவும் அப்படிதான். இதுவும் அதே மாதிரி சின்ன, இதுவும் பாத்தீங்கன்னா இதுவுமே எங்கேயுமே நீங்க பாத்துருக்க மாட்டீங்க. இந்த பிராண்ட்ஸ் எல்லாம் எங்கேயுமே நீங்க பாத்துருக்க மாட்டீங்க. இது பிரைஸும் ரொம்ப கம்மி. மத்த மோனோ ஆம்பிளிஃபையர் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சீப். ஆனா அவுட்புட் பாத்தீங்கன்னா 600 watt at 1 ohm. இதே நீங்க வந்து பிராண்டட்ல ஒரு 600 watt 1 ohm சப்போர்ட் இருக்க மாதிரி இருந்தா ஒரு 40,000 to 50,000 இன்வெஸ்ட் பண்ணா மட்டும்தான் ஒரு மோனோ ஆம்பிளிஃபையர் வாங்க முடியும். ஆமா, கண்டிப்பா. ஜஸ்ட் 12,000 rupees தான் இந்த பரவாயில்லை. வாரண்டி 1 year வாரண்டி இருக்கு. இது வரைக்கும் நம்ம கொடுத்ததுல எந்த இஷ்யூஸும் கிடையாது. குவாலிட்டி சூப்பரா இருக்கு. அந்த 12,000 rupeesக்கு வந்து மோனோ ஆம்பிளிஃபையர்ல சான்ஸே இல்ல. வித் பேஸ் நான் போடலாம் மார்க்கெட்ல அவைலபிள் இல்ல.
தேர்ட் பார்ட்டி பிராண்ட் வேணா கிடைக்கும். இது வந்து தேர்ட் பார்ட்டி பிராண்ட்ல, இது யூஎஸ் பிராண்ட். ஓகே ஓகே. ஸோ அதனால உங்களுக்கு வந்து குவாலிட்டியும் எங்கேயுமே நம்ம காம்ப்ரமைஸ் பண்ற போறதில்ல, ப்ரைஸும் எங்கேயுமே காம்ப்ரமைஸ் ஆக போறதில்ல. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ நார்மலா ஸ்பீக்கர்ஸ், ஆம்பிளிஃபயர்ஸ் காமிச்சிட்டோம். அப்புறம் டிஎஸ்பி பாத்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான், ராக் பவர்னு சொல்லிட்டு இதுவும் யூஎஸ் பிராண்ட் தான். இதுவுமே அன்னோன் பிராண்ட் தான், யாருக்குமே தெரியாது. ஆனா இதனோட அவுட்புட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ மேபி நீங்கள் இவ்வளோ சொல்கிறனால ஒரு டவுட் என்ன அப்படின்னா, இப்போ இன்கேஸ் வந்து வாரண்டி கிளைமிங் அப்படின்னா அது எப்படி காண்டாக்ட் பண்ணுறது? நீங்கள் அதாவது இப்போ நான் இங்கே சர்வீஸ் எப்படி என்னோட சர்வீஸ்னா 1 இயர் நான் வாரண்டி கொடுத்துருக்கேன் அப்படின்னா அந்த 1 இயரில் எந்த இஷ்யூஸ் இருந்தாலுமே இங்கே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு சப்போஸ் சரியா பாடல, ஏதாவது ஒரு இஷ்யூஸ் இருக்குது, அதுக்கு இங்கே எந்த சார்ஜும் நாங்கள் வாங்குறது இல்லை. சப்போஸ் உங்களுக்கு நான் டியூன் பண்ணி கொடுத்துறோம் ஃபர்ஸ்ட், நீங்கள் கேட்குறீங்க எனக்கு இன்னும் பெட்டராக வேணும் அப்படிங்கும்போது அதுக்கு திருப்பி பண்ணும்போது இன்னொரு டியூனிங் வேணும் அப்படிங்கும்போது, ஏன்னா ஒரு செட்டிங்ஸில் யாருக்குமே வந்து அது அமையாது. கண்டிப்பாக அப்போ நான் சொல்லிடுறேன். ஏன்னா ஒவ்வொருத்தரோட டேஸ்ட் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒரு டேஸ்ட், எனக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக நம்ம அதை ஃபர்ஸ்ட் கிராஸ் பண்ணி தான் பண்ணுறோம். பட் ஸ்டில் அவங்களுக்கு இன்னுமே அதை இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கும்போது அதுக்குள்ள ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ அந்த அவங்க போட்ட காம்பனன்ஸ்ல நம்ம பண்ண முடியும்னா அதை பண்ணி தரோம். இல்லை அது அடிஷனலாக நம்ம பண்ண வேண்டியது இருக்கு, இப்போ ஒரு பாசிவ் செட்டப் பண்ணிக்கலாம், இன்னும் எனக்கு டீடைல் லெவல் வேணும் அப்படின்னா அதுவே ஆக்டிவ் செட்டப்பா என்னால் பூராத்தையும் பிரிக்காம அதுல என்ன நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருக்கோமோ அந்த பொருளை வச்சுட்டே திருப்பி என்னால் ஆக்டிவ் செட்டப் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி கான்செப்ட்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஏன்னா ஒரு ஆடியோ ஃபைல் கிரேட் ஆடியோ வந்து ஒரு பெட்டர் ப்ரைஸ்ல குவாலிட்டியான ஆடியோ எங்கேயுமே எந்த இடத்துலையுமே காம்ப்ரமைஸ் பண்ணாமல் பண்றதுக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய அவைலபிள். ஓகே. அப்புறம் சப்வூஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லாருமே டிக்கில இன்ஸ்டால் பண்றோம். ஆமா. சோ அப்போ இப்போ அண்டர்சி சப்வூஃபர்ஸ் அவைலபிள் இருக்கு, இப்போ எல்லா மார்க்கெட்லயும் அவைலபிள் இருக்கு. பட் என்னன்னா அது கொஞ்சம் பவர்டு கம்மியா இருக்கு. இப்போ என்னன்னா நார்மலா 8 இன்ச் தான் வரும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒசைல் பிராண்ட், பிரெஞ்சு பிராண்ட்ல 10 இன்ச் வருது. இது வித் பேஸ் நாப் 10 இன்ச் ஊஃபர் வரும். இது ஒரு ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கிறவங்களுக்கு தாராளமா இது இன்ஸ்டால் பண்ணலாம். இதுல டிஎஸ்பி கூட இன்ஸ்டால் பண்ணும்போது அவுட்புட் ரொம்ப நல்லாவே இருக்கும். இது இந்த நார்மலா நீங்க தனியா சப்வூஃபர்ஸ் ஆம்பிளிஃபயர்ஸ் போடும்போது அதனோட அவுட்புட் வேற மாதிரி இருக்கும். அதனோட அவுட்புட்டை இது 100% கம்ப்ளீட் பண்ண முடியாது. பட் ஸ்டில் ஒரு ஏன்னா ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கு. ஆனாலும் ஏன்னா ஒரு மியூசிக் என்பது உங்களுக்கு ஹை, மிட், லோ மூணுமே வேணும். கண்டிப்பா ஏதோ ஒன்னுக்கு நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணாலும் அது குவாலிட்டி இருக்காது. ஸோ அதுக்காக தான் நம்ம ஸ்பேஸ் கன்சர்னா இருக்கு, எனக்கு சப்வூஃபர் வேண்டாம்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதுக்கு தான் நம்ம இந்த அண்டர்சீஸ் சப்வூஃபர் ரெக்கமெண்ட் பண்றோம். அண்டர்சீஸுக்கு அது ஒரு ஸ்லிம் கைண்ட் ஆஃப் சப்வூஃபர்ஸும் அவைலபிள் இருக்குங்க, அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நிறைய சிஎன்ஜி கார்ஸ் இருக்கு. இப்போ நானே சிஎன்ஜி தான். ஸோ நான் உங்கள்கிட்ட சப்வூஃபர் கேட்கும்போது அண்டர் சீட் சப்வூஃபர் தான் வந்து கேட்டிருந்தேன். ஸோ ஏன்னா இப்போ எல்லாரும் இந்த சிஎன்ஜி கார்ஸும் வாங்குறதுனால ஸோ மேபி இது வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷன். ஏன்னா இது வந்து உங்களுக்கு நீங்க நார்மலா அண்டர்சீட் சப்வூஃபர் போடும்போது பவர் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இது அந்த கான்செப்ட்ல இல்லை, நல்லா பவரும் சூப்பரா இருக்கும், குவாலிட்டியும் நல்லா இருக்கும், ஸ்பேஸும் பெருசாக ஆக்குபை பண்ணாது. ஸோ அதுக்காக தான் நம்ம எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி ஒரு சொல்யூஷன் ப்ரொவைடராக தான் நம்ம இங்கே இருக்கோம். கண்டிப்பாக ஆடியோவில் குவாலிட்டி எங்கேயுமே காம்ப்ரமைஸ் இருக்காது. ஆக்சுவலாக நான் உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு ஃபோன் பேசும்போதே உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுச்சு. ஏன்னா யூஸ்வலாக என்ன சொல்லுவாங்கன்னா, சார் நீங்கள் வாங்க இது பண்ணிக்கலாம் அது பண்ணிக்கலாம் அப்படின்வாங்க. பட் நான் உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு ஃபோன் கால் பேசும்போதே நிறைய விஷயங்கள் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க இந்த ஆடியோவை பற்றி. ஸோ அதனால தான் மெயினாக ஓகே நான் தஞ்சாவூர்லேயே அதை மாற்றிட்டு போயிருந்துருக்கலாம். ஸோ ஏன் இங்கே வரணும் அப்படின்றது வந்து நீங்கள் பேசுனதை தான் உண்மையிலே வந்தேன்னு சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக சாரோட நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், டிஸ்பிளேலேயும் வந்து ஷோ ஆகும். ஜஸ்ட்டு நீங்கள் கடையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் ஸோ எவ்வளோ குவாலிட்டியாக பண்ணுறாங்க அப்படின்றது எல்லாமே. அண்ட் உங்களோட டெமோ கார்ஸ்லேயும் நான் வந்து சவுண்ட்லாம் வந்து கேட்டு பார்த்தேன். ஸோ ஆடியோ ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். சாரோட நம்பரும் நான் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க மறக்காமல் கான்டாக்டும் பண்ணி பாருங்கள். மெயினாக வந்து நீங்கள் ப்ராடக்ட்ஸ் வந்து யார் வேணால் இன்ஸ்டால் பண்ணலாம், பட் டியூனிங் தான் மெயின் விஷயம். ஸோ அதனால் அதை வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் என்னோட டியூனிங் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டெமோ கேட்டால் மட்டும் தான் தெரியும். கண்டிப்பாக. ஏன்னா ஃபோனில் கேட்கும்போது நம்ம என்ன வேணால் பேசலாம், என்ன வேணால் சொல்லலாம், தட் இஸ் டிஃப்ரெண்ட். நீங்கள் அதெல்லாம் நீங்கள் கேட்டுக்க வேண்டாம், நேரில் வாங்க, டெமோ பாருங்க. டெமோ பார்த்தா மட்டும்தான் உங்கள் காது தான் உங்களை நம்பும். அதனால நீங்க கேட்டுட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணி செய்யலாம். நான் அப்படிதான் ப்ரொசீட் பண்ணுவேன். டெமோ காமிக்குவேன். டெமோ காமிச்சதுக்கு அப்புறம் தான் ஏன்னா டெமோ காமிக்கும் போது தான் அவங்களோட டேஸ்ட் நமக்கு புரியும். அது வரைக்கும் தெரியவே தெரியாது. ஏன்னா நம்ம சொல்றோம் ஓகே நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணி முடிச்சுட்டு அவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா கேட்டுட்டா எனக்கு நான் வேற மாதிரி எதிர்பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ஸோ அதை ஃபர்ஸ்ட் கஸ்டமர் டேஸ்ட் வந்து கிராஸ் பண்ணாம நம்ம இன்ஸ்டலேஷனுக்கே போக மாட்டோம். ஸோ அதுதான் மெயின் விஷயம், டெமோ ஃபர்ஸ்ட் பார்க்கணும். கண்டிப்பா. ஏன்னா இப்போ நானுமே வந்து ஃப்ரான்ஸ் வச்சிருக்கேன். ஸோ கௌரி சங்கரோட ஃப்ரான்ஸ்ல நான் உட்காந்து கேட்கும்போது அதுல 10% கூட இல்லையே நம்ம காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருந்துச்சு. ஸோ பட் நான் இப்போ வந்து ஃப்ரான்ஸ் அப்கிரேட் பண்ண நான் வரல, நான் சாண்ட்ரோ தான் அப்கிரேட் பண்ண வந்தேன். அதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா
சரி ஓகே மியூசிக் சிஸ்டம்லாம் இருக்குது, அதையும் கலட்டிட்டு மாற்றணும்னு நினச்சேன். ஆனால் கண்டிப்பாக இன்னும் ஒரு சில நாட்களில் நான் அந்த காரை கொண்டு வந்து நான் மாற்றலான்னு தான் இருக்கேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த உங்கள் டெமோ காரில் சவுண்ட்லாம் வந்து கேட்டோன்னே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு. சாரோட டெமோ காரில் ஃபிட் பண்ணியிருக்க மியூசிக் சிஸ்டம் அதோட ஆடியோலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வாங்க போய் கேட்டு வருவோம். அந்த ஒவ்வொரு சவுண்டும் செம்மையாக கேட்குது கிளியரா. நாலு டோருமே டேம்பிங் வந்து பண்ணியிருக்கு. 4 டோரும் பண்ணியிருக்கு. சுத்தி சுத்தி கேக்குதுங்க. சவுண்ட் எங்க இருக்குன்னு திரும்பி பாக்குற மாதிரி இருக்கு. வீலர்ஸ் ஆக்சுவலா உடுக்கு அடிக்கிற சவுண்ட்லாம் ஏதோ பின்னாடி சீட்ல ஒருத்தர் உட்காந்து அடிக்கிற மாதிரியே இருக்கு. அது திரும்பி வேற பாக்குறேன் நான், இப்போ யாரோ பின்னாடி உட்காந்துருக்காங்களா அப்படின்னு. ஆக்சுவலாக இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்தீங்கன்னா கூட கண்டிப்பாக உங்களால் ஃபீல் பண்ணவே முடியாது. ஸோ இவங்க டெமோ காரில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ கண்டிப்பாக இவங்களை விசிட் பண்ணி பாருங்கள், அப்போ தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து உங்களால் உணர முடியும். நான் கொஞ்சம் மிகைப்படுத்தி பேசுகிற மாதிரி மேபி இருக்கலாம், பட்டு அதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா அது நான் சொல்கிறது உண்மை அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா சவுண்ட்லாம் வந்து அவ்வளோ, நான் 2 தடவை திரும்பி பின்னாடி பார்த்துட்டேன் ஏதோ பின்னாடி ஆள் இருக்காங்களா அப்படின்னு. ஸோ என்னையே அறியாமல் தான் நான் அதை செய்கிறேன். ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன், ஓகே நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணி உங்கள் டெமோ காரில் ஃபீல் பண்ணி பாருங்கள். ஸோ பை பண்ணுறதுக்கு முன்னாடி இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் 100% கண்டிப்பாக பை பண்ணுவீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். சார் இந்த ஸ்பீக்கர் இல்லாமல் வேற என்ன பிராண்ட் ஸ்பீக்கர்லாம் சார் வச்சிருக்கீங்க? இப்போ இதை விட்டா நம்ம இஎஸ்பின்னு சொல்லிட்டு ஒரு இட்டாலியன் பிராண்ட் யூஸ் பண்ணிருக்கோங்க. இது அது ஸ்டார்டிங் ரேஞ்சு. இது பார்த்தீங்கன்னா இது ஒரு பாசிவ் செட்டப் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா இது 3-வே ஸ்பீக்கர்ஸுங்க. இது பார்த்தீங்கன்னா இதிலே போட்டிருக்கோம் டிசைன் அண்ட் எக்ஸின் இட்டாலி. இது 3-வே காம்பனண்ட்டுங்க. இது வந்து ஃபுல்லி எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் ஆக்டிவ் செட்டப்பு. ஸோ இது அந்த நம்ம ஒசைலுக்கு அப்புறம் இதுதான் இந்த பிராண்டை ப்ரமோட் பண்ணுறோம். இது நம்ம பண்ணிட்டு இருக்கோம், முதல்ல பண்ணிட்டு இருக்கோம். இது விட்டால் மொரேல் ஸ்பீக்கர்ஸ் பண்ணிருக்கோம். அப்புறம் இஎஸ்எக்ஸ், இந்த பிராண்ட் தான் ஜெர்மன் பிராண்டுங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் செக்மெண்ட். இந்த ஆம்பிளிஃபயர்ஸ் எல்லாமே இஎஸ்எக்ஸ், இது எல்லாமே ப்ரீமியம் செக்மெண்ட். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80,000, 60,000, இது வந்து 25,000, 30,000 அந்த மாதிரி எல்லாமே இதெல்லாம் ப்ரீமியம் செக்மெண்ட்ஸில் வருது. 5 சேனல் இருக்குது, 4 சேனல்ஸ் இருக்குது. 4 சேனலில் பேசிக் இருக்குது, அதுக்கு அடுத்த ஹையர் அண்ட் வெர்ஷன் இருக்குது. மோனோஸ் இருக்குது. இது 6 சேனல், இந்த ஆம்பிளிஃபயர் 6 சேனல். இதெல்லாம் ஃபுல்லாகவே ஆக்டிவ் செட்டப்பாக யூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்பீக்கர்ஸ் வந்து இது பார்த்தீங்கன்னா இது என்ட்ரி லெவல் தான். இதில் ஜெர்மன் இது 3 ஓம் ஸ்பீக்கர்ஸு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நல்லா எனக்கு மிட் ரேஞ்ச் ரொம்ப சூப்பராக வேணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஸ்பீக்கர்ஸ் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ ஆம்பிளிஃபயர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் நாச், அதனோட குவாலிட்டியெல்லாம் வேறு லெவல் இருக்கும். ஸோ நீங்கள் எது கூட வேணால் அதை கம்பேர் பண்ணலாம், எந்த பிராண்டோட வேணால் கம்பேர் பண்ணலாம், அந்தளவுக்கு அது சூப்பராக இருக்கும். ஆனால் என்ன காஸ்ட்லி அது ஸ்டார்டிங் ரேஞ்சே உங்களுக்கு 22 அந்த ரேஞ்ச் வந்து இருக்குது. ஸோ 4 சேனல் பார்த்தீங்கன்னா 22,000 இருக்குது. மோனோ பார்த்தீங்கன்னா 25,000 அந்த ரேஞ்ச் வந்து ஸ்டார்டிங் இருக்குது. ஸோ எப்படி ப்ரீமியம் செக்மெண்ட் கஸ்டமர்ஸ்க்கு நான் இதை தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸ்பீக்கர்ஸ் இஎஸ்பி போட்டுருவோம், ஆம்பிளிஃபயர்ஸ் எல்லாமே இஎஸ்எக்ஸ் தான் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் ப்ரீமியம் சொன்னனால ஒரு கேள்வி, இப்போ ஜெர்மன் கார்ஸ் இந்த மாதிரி கார்ஸுக்குமே நீங்கள் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுறீங்களா? ஜெர்மன் கார்ஸுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான அவுட்புட்டே கிடைக்கும். ஏன்னா அதனோட கேபின் ஸ்பேஸு, அதனோட கேபினோட குவாலிட்டி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதில் நீங்கள் ஜெர்மன் கார், ஸ்கோடா, வோக்ஸ் வேகன் எந்த வண்டி எடுத்தாலுமே, போலோ, ரேபிட் ஆகட்டும், வென்டோ, இல்லை இப்போ வேறு வேர்ச்சூஸு, டிகுவான், டைகூன் எல்லாத்துக்குமே அப்படியே பண்ணலாம். இப்போ எல்லாத்துமே பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ ஒரு ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் வந்து கோடியாக பேசிகிட்டு இருக்கு. ஒரு ஃபுல் அதில் பார்த்தீங்கன்னா அதுலேயே எல்லாமே கம்ப்ளீட்டாக ஸ்பீக்கர் 12 ஸ்பீக்கர்ஸ் வந்தது. சென்டர் சேனல் வந்து எல்லாமே வந்தது. இப்போ அதவே இன்னும் ப்ரீமியம் ஆடியோ, அதுவே ப்ரீமியம் ஆடியோ தான். அது ஏற்கனவே ஆக்டிவ் செட்டப் தான் வருது. ஸோ அதையே இன்னும் ப்ரீமியம் ஆடியோ பண்ண போகிறோம். ஸோ அதனால் இது இந்த வண்டிக்கு தான் இல்லை, எல்லா வண்டிக்குமே நம்ம பண்ணலாம், ஆடியோ எந்த வண்டிக்கு தான் பண்ணலாம். ஓகே சார், இப்போ நிறைய பேர் டச் ஸ்க்ரீன்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ என்னென்ன மாடல் டச் ஸ்க்ரீன்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது? டச் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா நான் இப்போ நார்மலாக எல்லாருமே ஆண்ட்ராய்ட் பிளேயர்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ ஆண்ட்ராய்ட் பிளேயர் எடுத்தீங்கன்னா நம்ம பிளாஃபங் பண்ணிகிட்டு இருக்கோம், நாகமிச்சி பிராண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இது அன்பிளக் பண்ணுறோம், மோக்கோ பண்ணுறோம், இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம்.
ஸோ இதில் ஆடியோ ஃபைல் கிரேட் ஆடியோ கேட்குறேன்னு நான் மோஸ்ட்லி இதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பேசிக்காக எனக்கு ஒரு ஆண்ட்ராய்ட் பிளேயர் வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இது போடுவோம். இந்த பிராண்ட் தான் யூஸ் பண்ணுறேன் நான். ஸோ இது ஆடியோவும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓரளவுக்கு சர்வீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு மாதிரி ஒர்க் அவுட் ஆகும். எனக்கு கம்ப்ளைண்ட்ஸ் வராது. கஸ்டமருக்கு கூட சர்வீஸ் அட்டன் பண்ணுறது கொஞ்சம் பெட்டராக பண்ணுறாங்க. மோக்கோவில் நல்லாவே சர்வீஸ்லாம் நல்லா ரொம்ப பெட்டராக பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு இஷ்யூன்னு நம்ம சொல்லிட்டோம்னா கஸ்டமர் டைரெக்டாக அவங்களே இன்ட்ராக்ட் பண்ணி அவங்களே அதை அட்ரஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஆண்ட்ராய்ட் பிளேயரில் மெயினாக சர்வீஸ் தான் முக்கியம். ஸோ இப்போ நீங்கள் ஆடியோன்னு எடுத்துட்டீங்கன்னா நான் 100% ஆல்பைன் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். நான் இப்போ ஆஃப்டர் மார்க்கெட் டீம்னு பார்த்தீங்கன்னா ஆல்பைன் தான் நம்பர் 1. ஆடியோ குவாலிட்டியில் ஆல்பைன் தான் லீடர்ஸுங்க. இப்போ இது அந்த 670 பார்த்தீங்கன்னா அது பேசிக் மாடலு. ஸோ அது ஆப்பிள் கார்ப்ளே அனாட்டா எல்லாமே வந்துடும். ஸோ அதுதான் ஸ்டார்டிங் ரேஞ்சு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 509, அது ஹை ரெசல்யூஷன் பிளேயரு. ஸோ வித் எல்டாக் சப்போர்ட்டு எல்லாமே இருக்கும். ரொம்ப குவாலிட்டி இருக்கும். ஆடியோவில் அது அந்த ஹெட்யூன் தான் நம்ம டெமோ வண்டியில் இருக்குது. இப்போ நீங்கள் இது ஆல்பைன் விட்டுட்டிங்கன்னா அடுத்த குவாலிட்டி கென்வுட்டில் இருக்குது. ஸோ ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சிமிலராக தான் வரும். ஸோ ஸ்டார்டிங்காக கென்வுட் பார்த்தீங்கன்னா 45 அந்த ரேஞ்ச் தான் வரும். ஸோ நீங்கள் இப்போ இது நான் பேசிக்காக இப்போ ஒரு நல்ல குவாலிட்டியான ஆடியோ பேசிக் ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் வேணும்னா எப்பவுமே பைனியர் 5290 அதனோட குவாலிட்டிலாம் சான்ஸ்லெஸ்ஸுங்க. என்னன்னா அது ஆல்மோஸ்ட் ஒரு அவுட்டேட் ஆயிடுச்சு. இப்போ வரதெல்லாம் கெப்பாசிட்டி டச் ஸ்க்ரீனு எல்லாம் அது ரெசிஸ்டிவ் டச் ஸ்க்ரீன் தான் இருக்குது. ஆனால் ஆடியோ எக்ஸலண்ட் ப்ராடக்ட். பைனியரில் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆடியோங்கிறது 5290 கொடுக்கும். அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு நீங்கள் அதுக்கு அடுத்த லெவல் 9350 அதுவே Z சீரிஸ் இருக்குது, F சீரிஸ் இருக்குது. அதெல்லாம் ஹை ரெசல்யூஷன் பிளேயர்ஸ், அதுவும் சூப்பராக இருக்கும். அது பைனியரில் இப்போ இந்த 2 ரெடியூன் தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு 1000 உங்களுக்கு ES சீரிஸ்னு ஒன்று வந்திருக்கு. அதில் வர ஹெட்யூன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹை ரெசல்யூஷன் வயர்லெஸ் ஆப்பிள் கார்ப்ளே வயர்லெஸ் ஆண்ட்ராய்ட் எல்லாமே வந்துருக்கு. இன்னும் அது பேசிக் ரேஞ்சில் பார்த்தா 4000 ஒரு மாடல் வரும். அது நல்லா இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்டாக் சப்போர்ட்டோட ஒரு 40,000 ரேஞ்சில் வித் எல்டாக் சப்போர்ட்டுங்கிறது வேறு பிராண்டில் கிடையாது, சோனியில் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது. அது நம்ம டிஎஸ்பி போட்டு பண்ணும்போது ரொம்ப சூப்பரான ஒரு அப்கமிங் வீடியோ வருது. ஆல்டோக் பண்ணோம், அந்த 48,000 போட்டு ஒரு டிஎஸ்பி போட்டு பண்ணோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லான அவுட்புட் கிடச்சிது. ஸோ அதுவும் நீங்கள் பார்ப்பீங்க ஃபியூச்சரில். ஸோ நம்ம காரில் அப்கிரேட் பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு ஆண்ட்ராய்ட் டச் ஸ்க்ரீன் வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம் வித் ரிவர்ஸ் கேமராவோட. ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே அப்கிரேட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அண்டர் சீட் சப்வூஃபர் வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம். டோர் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா டேம்பிங்கும் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே சூப்பராகவே இருக்குது. இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலாக நிறைய பாட்டு வந்து நான் கேட்டு பார்த்தேன், பட் உங்களுக்கு போட்டு காட்ட முடியாது. அப்படியே காமிச்சாலும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் மொபைல் ஃபோனில் பார்க்கும்போது அந்த அளவுக்கு இருக்காது அப்படிங்கிறது தான். ரெண்டாவது காப்பிரைட் இஷ்யூ பயங்கரம் போயிட்டுருக்கு. அதனால் நிறைய பாட்டு வந்து நாங்கள் கேட்டு பார்த்தோம், உங்களுக்கு என்னால் காட்ட முடியல. கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள், அப்போ தான் ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவேன். டெசிபல் ஆடியோ ஹப் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய சிவசக்தி காலனி. ஸோ கணபதியில் இருக்கக்கூடிய சிவசக்தி காலனியில் தான் வந்து டெசிபல் ஆடியோ ஹப் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா எம்ஆர்ஜி ஹீரோ ஷோரூமோட பேஸ்மெண்ட்டில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட ஷாப் வந்து அமைஞ்சிருக்கு. இவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், டிஸ்பிளேலையும் வந்து ஷோ ஆகும். மறக்காமல் இவங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு கண்டிப்பாக ஒரு பெட்டரான ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லுவேன். டிஸ்பிளே தெரியற நம்பரை மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள். மெயினாக தமிழ் வீல்ஸ் சேனலை பார்த்துட்டு கால் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸும் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக கால் பண்ணுங்கள்.